அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ், ஃபினான்சியல் அட்வைசர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் என்னன்னா, நீட்ஸ் நியூ என்டர்பிரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எம்எஸ்எம்இ சேர்ந்து பண்ணுற ஸ்கீம். இந்த ஸ்கீமில் என்ன ஃபெசிலிட்டிஸ்னா, அப் டு 1 crore வரைக்கும் நம்மளுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ்க்கு லோன் வந்து அவைலபிள் பண்ணலாம். அதில் 25% வந்து சப்சிடி கிடைக்கும். அதான் இந்த ஸ்கீமோட ஸ்பெஷல். இந்த ஸ்கீம் வந்து டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட சேர்ந்து டைப் பண்ணிருக்கு. இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நியூ என்டர்பிரினர்ஷிப் அதிகமாக உருவாகணும் அப்படிங்கிறதா இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ். ப்ரொவைடிங் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி தான் இந்த ஸ்கீமோட பெரிய பிளஸ். இந்த ஸ்கீமுக்கு நம்மளுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைனா டிப்ளமோ பண்ணியிருக்கணும், ஐடிஐ பண்ணியிருக்கணும், இல்லைனா வொகேஷனல் ட்ரைனிங் வித் ரெகக்னைஸ் இன்ஸ்டிடியூஷன்ல பண்ணியிருக்கணும். பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் 3 வருஷம் இருந்திருக்கணும். இந்த ஸ்கீம்ல மினிமம் காஸ்ட் வந்து 5 lakhsல இருந்து அப் டு 1 crore வரைக்கும் இந்த ஸ்கீம்ல வந்து கவர் ஆகும். இந்த இதுல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றோம், இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றோம்னா அதுல மார்க்கெட் கைட்லைன் வேல்யூவை பேஸ் பண்ணி எது கைட்லைன் வேல்யூ பெஸ்டா இருக்கோ, மார்க்கெட் வேல்யூ எது லோயரா இருக்கோ அந்த வேல்யூக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராஜெக்டோட காஸ்ட்ல 25% வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் ஆபீஸோ இல்ல லேபோ ஒர்க் ஷாப்போ வைக்கிறதுக்கு இதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல காஸ்ட் ஆஃப் த லீஸ் ரெண்டல் வந்துச்சுன்னா அதை வந்து இதுல எந்த காரணத்தை கொண்டு இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஒரு பிசினஸ் என்டர்பிரினர்ஷிப்ல ப்ரொபர்ட்டிஷிப்பாவோ பார்ட்னர்ஷிப்பா இருக்க ஃபர்ம்ஸ் எல்லாமே இதுக்கு எலிஜிபிளா இருக்கும். இதுல கொலாட்ரல் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த பேங்க்ஸ் உங்களோட ப்ராஜெக்ட் ஏத்தாப்புல டிக் வந்து அதை அலோகேட் பண்ணுவாங்க. இந்த இதுல உங்களோட ஏஜ் கிரிட்டேரியாங்கிறது மினிமம் 21 ஏஜ் இருக்கணும், மேக்ஸிமம் 35 ஏஜ் இருக்கணும். இதுவே ஸ்பெஷல் கேட்டகரியா இருந்துச்சுன்னா 21 இருந்து 45 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. சப்சிடிங்கிறது வந்து 25% ஆஃப் த ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து இதுல கவர் ஆகும். அதுவே உங்களோட ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து மோர் தென் 1 crore தாண்டிச்சுனாலும் மேக்ஸிமம் 30 lakhs தாண்டக்கூடாது. இதுதான் இதோட ஸ்கீம். இதுல ப்ரொமோட்டரோட கான்ட்ரிபியூஷன்ங்கிறது மினிமம் 10% இருக்கும். இதுவே ஸ்பெஷல் கேட்டகரியா இருந்தா 5% வந்து அலோகேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து கவர்மெண்ட் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணணும். அது 1 month ட்ரைனிங் இருக்கும். கண்டிப்பா அதை அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அது நீங்க அட்டன் பண்ணி சர்டிபிகேட் வாங்கணும். இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் டெர்னர் பாத்தீங்கன்னா 9 years. அதுல 2 years ஹாலிடே பீரியட் இருக்கும். இதுல இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் நம்மளுக்கு 3% வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீம்ல எதெல்லாம் கவர் ஆகாதுங்கிற லிஸ்டும் நான் இதுல அலோகேட் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு கேபிட்டலே இல்லாம ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு கவர் ஆகாது. ட்ரேடர்ஸ் கண்டிப்பா கவர் ஆகாது. ஒன்லி ஃபார் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் இதுல கவர் ஆகும். என்னென்னதெல்லாம் இதுல கவர் ஆகாதுங்கிற லிஸ்ட் இதுல உங்களுக்கு உங்க ஸ்கிரீன்ல இப்ப போட்டிருக்கேன். இந்த இதுல கண்டிப்பா கவர் ஆகாது. இது சம்பந்தமா எதுவும் டவுட்ஸோ எதுவும் கிளாரிபிகேஷன் இருந்துச்சுன்னா என்னோட நம்பரை இதுல நான் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ.